எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பானா, மீன கேட்டா பாம்ப கொடுப்பானா, முட்டைய கேட்டா தேல கொடுப்பானா, உள்ளாத தகப்பனே நல்ல. அப்பத்தை கேட்டா அவருடைய நாமத்தினால நாங்கள் கொடியேற்றப்படுவோம். ஒரு ஜெய கொடி பறக்கும். இதுவரைக்கும் சத்துரு கொடியை கொண்டு போற ஜெயம் எடுக்கிற மாதிரி வந்திருப்பான். ஆனால் நீ தோற்கடிக்கப்பட்டு இயேசுவின் கொடி, சிலுவை கொடி. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிறவர். குவாலிஃபை எங்களுக்கு எதுவுமே இல்லை, ஆனால் எங்களை பார்த்து நீர் யூ ஆர் குவாலிஃபைடுன்னு சொல்லி எங்களை அழைக்கிறவர். தகுதியே இல்லை, எங்களை தகுதிப்படுத்துகிறவர். இந்த பாத்திரத்தை எதை வைத்தும் உபயோகிக்க முடியாது, அப்பேற்பட்ட உடைந்த பாத்திரத்தை எடுத்து அவர் உபயோகிக்கிறவர். தள்ளின கல்ல கர்த்தர் தலைக்கு மூலக்கல்லாக்குகிறவர். அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரஹட்டனமே ஷடல ரஹந்தன மௌதியாந்தன மாரா கபோ ஷடலரனா லெஹதின மாந்தன மௌஷடல காடியாந்தனம. அப்படியே அந்நிய பாஷையில பேசி இந்த மாதத்தை அப்படியே பரிசுத்த ஆவியினால நீங்க நிரப்புங்க. பார்க்கலாம், மாம்சத்துல சிந்தித்தரக்கூடாது, மாம்சத்துல வாழக்கூடாது. காட் ஆவியோடு உண்மையோடு உம்மை ஆராதிக்க, ஆவிக்குரிய கண்கள்ல இந்த உலகத்தை பார்க்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. இந்த மாதத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அது கர்த்தர் கொடுக்கிற சுத்த கிருபை. உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வேலைகள் அல்ல, உம்முடைய கிருபை. எங்களுடைய எஃபர்ட் அல்ல, உம்முடைய கிருபை. ஆண்டவரே, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நீர் நிவர்த்தி ஆக்குகிறவர், நீர் செம்மையாக்குகிறவர், நீர் நிரம்ப செய்கிறவர். எம்டியான பாத்திரத்தை இந்த மாதத்துல நீங்க நிரம்ப செய்கிறதுக்காக நன்றி. அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தர் இடத்துல பேசுங்க. பார்க்கலாம், அப்பத்தை கேட்டா அவர் கல்ல கொடுப்பாரா, முட்டையை கேட்டா அவர் பாம்பை கொடுப்பாரா. ராமா தாரா ஹாட்டியான ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியில வந்து உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொருடைய முகத்தை, ஒவ்வொருடைய பாத்திரத்தை நீர் நிரம்பி வழிகிற போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். லா ஷேலேரேமி காந்தனமோ ருடி ஹானதரபா கந்தலரோபோ ராந்தனமி. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி பேசுங்க. பார்க்கலாம், கர்த்தரோடு நீங்க பேசுங்க. ராஹாட்டே ஹட்டனனா காந்துரோபோ லெமியாந்தனமி ஷடல ரபா காந்தனமோ ஷடல ரமாதியாந்தனமா. எங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு நாங்க வந்திருக்கிறோம். எங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் மாவோடு நாங்க வந்திருக்கிறோம். எங்க கிட்ட இருக்கிற 2 மீனோடு 5 அப்பத்தோடு உங்களுடைய சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறேன். நம்பிக்கையா வந்திருக்கிறேன், விசுவாசத்துல நான் வந்திருக்கிறேன். எனக்கு தெரியும், போகும் பொழுது நான் எம்டியா கர்த்தர் உங்களை அனுப்ப மாட்டார். போகும் பொழுது நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் கர்த்தர் அதிகமாக உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிற தெய்வம். அவர் உங்களை பார்க்கிறவர், உங்களுடைய கரத்தை பிடிக்கிறவர், உங்களோடு கூட அவர் நடக்கிறவர். சொல்லுங்க பார்க்கலாம், என் பக்கத்துல இன்னைக்கு நீங்க உட்காரணும், உங்களுடைய குரலை நான் கேட்கணும், என் கூட நீங்க பேசுறதை நான் பார்க்கணும். ராபா கண்டனமியான் சொல்லு ரோஷடல ரமாத்தியான்டனமா. உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் துருத்தில வைக்கிற தெய்வம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ராட்டனமா ஷெலியான்டனமா. உங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு வேணும், உங்களுடைய சமூகம் இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு வேணும். ஆண்டவரே, உங்களுடைய கரம் எங்க மேல வேணும். லாபா, உங்களுடைய கிருபை வேணும், உங்களுடைய மகிமை வேணும். ரோஷேடேகாராந்தி, உங்களுடைய வார்த்தை வந்து எங்களை பலப்படுத்தட்டும், உங்களுடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும். லிபா தனமாரா கோ ஷெலிரியா தனமா லெரேரா கந்தரோபோ. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி இன்னும் கிட்டி
கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. பரத்திலிருந்து வருகிற உதவியை நாங்க பார்க்கிறோம். எங்களுடைய கண்களை உமக்கு நேராக எடுக்கிறோம். Oh, we lift our eyes unto you, Holy Spirit. We will never go as empty-handed. Every petition, request. Oh, Yarama, Prasanna. Oh, Rama, Mama, Mama, Mama. Oh, Prasanna. சீர்படுத்தும் சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, சீர்படுத்தும். வலது கரத்தை உயர்த்தி ஸ்திரப்படுத்தும் துணையாளரே, ரெண்டு கரங்களை உயர்த்தி ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. Hallelujah. Laraga nanama shelireda namara hatiakra tolorobo. அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறவரே, ஆதியும் அந்தமுமாய் இருப்பவரே. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவர் ஆராதிங்க பார்க்கலாம். அவரை ரசித்து ருசித்து கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளை ரசித்து பார்த்து அதை ருசித்து கர்த்தர் ஆராதிங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஓ ராமா மா காட்ட. என்னுடைய தேவைகளை அறிந்தவரே, தேவைகளை சந்திக்கிறவரே. ராமா மாட்டோலோ ஷேலிரே காண்டனமாத ரபாதியாந்தனமா. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என்னுடைய தாட் உன்னுடைய தாட் அல்ல, என்னுடைய சித்தம் உன்னுடைய சித்தம் அல்ல. இந்த வானத்துக்கு இந்த பூமி எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய திட்டத்தை வைத்திருக்கிறவர், அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சித்தத்தை வைத்திருக்கிறவர். ஓ ராமா ஷேலே ரபாட்டோலோ யாந்தனமா. எங்கள் நினைவாகவே இருப்பவரே, எங்களுடைய உள்ளங்கையில வரைந்தவரே, தலைமயிர்களை கூட எண்ணி இருப்பவரே, பாதம் கல்லில் இடராதபடி தெய்வ தூதர்கள் அனுப்பி காப்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம். என் மருந்து நீங்கப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் மருந்து நீங்கப்பா, என்னுடைய மருத்துவமான நீங்கப்பா, என்னுடைய மருந்து நீங்க, நான் நம்பி இருக்கிற டாக்டர் நீங்க. உம்முடைய பிரசன்னத்துல நான் நிக்கிறேன். ராஷோலு ரோபா காண்டெலிரி ஹாந்தனமா ரோமோனி யாந்தனமா லிரி கோடலிரி யாந்தனமா. Oh, we love you, Jesus. We adore you. We bless you. என் சந்தோஷம் நீங்க, என் நிம்மதி நீங்க, என் ஆசை நீங்க, என் பாசம் நீங்க, என் கண்மலை நீங்க, என்னுடைய நம்பிக்கை நீங்க, என்னுடைய நங்கூரம் நீங்க. எவ்வளவு பெரிய காற்றுகள் உங்களை நோக்கி அடித்தாலும், எவ்வளவு பெரிய வெள்ளம் உங்களை நோக்கி வந்தாலும், உங்களுடைய படகு ஒரு நாளும் மூழ்கி போகவே போகாது. ஒரு நாளும் நீங்க அசைக்கப்படுவதில்லை. நங்குரமாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும், அஸ்திபாரமாகிய கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து மேல உங்களுடைய வீட்டை நீங்க கட்டுகிற வரைக்கும், பக்கத்து வீட்டுல நடக்கிறது உங்க வீட்டுக்குள்ள வராது. பொல்லாப்பு அணுகாது, தீங்கு அணுக விட மாட்டார். பகலில பறக்கிற அம்புக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் அவர் தப்புவிக்க வல்லவர். வான மண்டலத்தில் கிரியை செய்கிற எல்லா விதமான பொல்லாத காரியங்களுக்கும் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார்.
உங்களுக்கு விரோதமாக எந்தவித மந்திரமும் இல்லை. உங்களுக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை. I love you Jesus. அப்படியே ரெண்டு கரத்தை உயர்த்தி வைத்து அசாத்தியங்களை அவர் சாத்தியமாக மாற்றுகிறார். உங்க கைமீறி போனதை அவர் கரம் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. உங்க கைமீறி போனதை கர்த்தருடைய கரம் செய்து முடிக்கும். அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி என் கைமீறி போனதெல்லாம் உன் கரத்தால் சாத்தியமே. இந்த மாதம் எது எது உங்களுடைய கரங்கள் தவறினதோ, எது எது உங்களுடைய சிந்தனைகள் தவறினதோ, கைக்கூடி வரும் நினைச்சேன் ஆனா கைக்கூடி வரல. இது நடந்துரும்னு நினைச்சேன் ஆனா இது நடக்கல. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற வாயினால சொன்னதை அவர் கர்த்தனால செய்து முடிக்க போகிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி என் கை மீறி போனதெல்லாம் உன் கரத்தால் சாத்தியமே. மறுபடியும் என் கை மீறி ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவரும் God will make it happen. சாத்தியமே. என் கரம் தவறிய இழந்ததெல்லாம் உன் கரம் தவறாமல் மீட்டிடுமே. சொல்லுவோம். என் கரம் தவறிய அசையாத மழை கூட அமராத புயல் கூட எல்லாரும் வாய்களை திற. எல்லா புகழும் எல்லா கனவும் என்னில் அசாத்தியம் செய்பவர். மலைகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது, கடல்கள் பிளந்து கொண்டிருக்கிறது, எரிகோ கோட்டைகள் உடையற்றும் புதிய வழி பிறக்கற்றும்.
வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி உங்களுக்கு முன்பதாக இருக்கிற மலைகளை பார்த்து வசனம் சொல்கிறது, கடுகளவு இருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறவர். கடுகளவு இருக்கிற விசுவாசம் அது கர்த்தருடைய பார்வையில அது மலைகளை பெயர்க்கும், குன்றுகளை தகர்க்கும். Thank you Holy Spirit. என் தேவன் எனக்கு ஏதாகிலும் செய்திடுவார். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், God will definitely do it what he has promised over your life. மலைகள் உடையற்றும், எல்லா எதிர்ப்புகள் மாறற்றும். தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார். செய்து ஒரா பாபா காற்றிலே தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றார். மனசார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் என்னை விட்டுட்டு போகிறவர் அல்ல. ஓரா பாபா ஷெலரே. இன்னும் ஒரு முறை என் தேவன் எனக்காக இந்த மார்ச் மாதத்தில் do something, do something. என்னை மறந்தது உண்டா? உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா, நான் நினைத்து பார்க்காத, நான் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. நல்ல கரங்களை தட்டி பரலோக நாமத்தை கிரகிக்க முடியாத, நினைத்து பார்க்க முடியாத எல்லா காரியங்களையும் எங்களுக்கு செய்கிறதுக்காக Hallelujah. ஒரு 30 செகண்ட் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி இந்த மாதத்தை நீங்க ஆரம்பிங்க பார்க்கலாம். லா ஷேட்டனமா டோரோபோகோ டெரமியான்டனமா ரேகான்டனமா உலஹிட்டியாலொரு ப்ரோஹோதியான்டனமே. புதிய புதிய நாவுகள், நாலேஜ், விஸ்டம், கிருபைகளை ரிலீஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபைகள் புதியது. அது பெரிய கிருபையை நீங்க ரிலீஸ் பண்ணுகிறதுக்காக நன்றி.
மனிதர்களால முடியாதது கிருபைகள் நடப்பித்து காட்டும். மனிதர்களால கூடாத காரியம் கிருபை உடைத்து காட்டும். ராபா, உம்முடைய கிருபை வேணும், உம்முடைய கிருபை வேணும், உம்முடைய தயவு வேணும், உம்முடைய பாசம் வேணும், உம்முடைய கரம் வேணும், உம்முடைய மகிமை வேணும். லாட்டனமா ராகோ ஷேலரி காந்தனமா. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. கைமீறி போனதை கர்த்தர் கையில கொடுக்கிறார். கைமீறி போனதெல்லாம் இந்த மார்ச் மாதத்துல வரட்டும். ராகாட்ட ஒரு புதிய வெற்றியின் சத்தம், ஒரு புதிய ஸ்துதியின் சத்தம், ஒரு புதிய கெர்ச்சிக்கிற சத்தம், ஒரு புதிய எக்காலத்தின் சத்தம் கேட்க கடவட்டும். லாட்டான மாறாது. ஒரு புதிய அபிஷேகம் உங்களை நோக்கி வருகிறது. ஒரு புதிய எண்ணெய் உங்க தலைமையில வருகிறது. லாட்டேலே பிகான்டனமா ஓலேரியான்டனமா. பிசாசு உங்களை ஒடுக்க பார்க்கிறான், பின்பதாக தள்ள பார்க்கிறான். ஆனா கர்த்தர் முந்தி முந்தி உங்களை தள்ளுகிறார். ஒரு புதிய வெள்ளம் போல வெள்ளம் உங்களை அடித்து செல்லட்டும். ஆவில ஆவில லாமாரா தியான்டேலே ரீகாச்சோரமோ. ஜனவரி பிப்ரவரி பார்க்காதது இந்த மார்ச் மாதத்துல நான் பார்ப்பேன். இந்த மார்ச் மாதம் என் கை மீறி வரும். இந்த மார்ச் மாதம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னை கையேந்த விட மாட்டா, என்னை கையேந்த விட மாட்டா, என்னை கெஞ்ச விட மாட்டா, என்னை போய் நிக்க விட மாட்டா. ஓலா மாட்டா நிறையா சொல்லு சொல்லு ரமாட்டியான் சொல்லு. அவர் கையேந்த விடுகிற தெய்வம் அல்ல. பக்கத்துல ஒரு 5 பேருக்கு ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கையேந்த உங்களை விட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் கையேந்த விட மாட்டார். உங்களை அப்படியே உங்களுடைய கரத்தை ஏந்த விட மாட்டார். அள்ளி அள்ளி கொடுக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. எப்படி நிரம்பும் தெரியாது, ஆனா நிரம்பும். எப்படி படகுல எப்படி இவ்வளவு பெரிய மீன் வந்துச்சு தெரியாது, ஆனால் படகு நிறைய மீன் நிரப்புவார். ஹல்லேலூயா. மார்ச் மாதம் மீன்களால நிரப்புகிற மாதம். சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, நம்ம தெய்வம் கஞ்ச பிஸ்னாரி தெய்வம் அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கஞ்ச பிஸ்னாரி அல்ல, அளந்து கொடுக்கிறவர் அல்ல, அளவில்லாமல் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. மனுஷங்க கஞ்சத்தனப்பட்டுட்டு உனக்கு இவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் பார்த்துட்டு இடைவு. நான் ராத்திரி ஃபுல்லா கஷ்டப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படல. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இது உங்க குடும்பத்துக்கு மாத்திரம் ஒரு 6 மீன் ஒரு 5 மீன் எடுத்துட்டு போ அப்படின்னு கர்த்தர் கொடுக்கல. படகு நிறைய. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க ஆராதிக்கிற தெய்வம் சம்பூர்ணமா கொடுக்கிறவர், படகு நிறைய கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நிரம்பி நிரம்பி கொடுக்கிறவர், மடி நிறைய கொடுக்கிறவர், நல்ல கரங்களை தட்டி பாத்திரம் நிரம்பி வழிகிற கொடுக்கிறவர். ஒரு பாஷா. இந்த மாதம் எம்டியான எல்லா பாத்திரங்கள் நிரம்பி வழியற்று, எல்லா எம்டியான எல்லா காரியங்களை நிரம்பி வழியற்று. ஹல்லேலூயா. பேதுருவை பார்த்து சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்கிறார், என்ன யாருன்னு சொல்றாங்க இந்த ஜனங்கள்? Who do people think I am? என்ன யாருன்னு நினைக்கிறாங்க? அதுக்கு சில சீஷர்கள் சொல்றாங்க, உங்களை சில பேர் எரேமியா அப்படின்னு சொல்றாங்க, உங்களை சில பேர் எலியான்னு சொல்றாங்க, உங்களை சில பேர் ஜான் த பேப்டிஸ்ட்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு முக்கியம் அல்ல, நீங்க என்ன சொல்றீங்க, நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற, உனக்கும் எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன, உன்னுடைய பார்வையில் நான் யார் அப்படின்னு கேட்ட உடனே ஒரு மீனவன் பேதுரு எழுந்து நின்று சொல்லுகிறான், இயேசுவே, you are the son of the living God. நீர் தேவனுடைய குமாரன் அல்லவா? ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு உறவை கர்த்தர் இன்னைக்கு இந்த மாதத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து நீங்க ஏதாவது பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இயேசு யாருன்னு தெரிஞ்சா போதும், கர்த்தர் உங்க கரத்துல திறவுகோலை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த ஒரே ஒரு கேள்விக்கு பீட்டர் ஆன்சர் பண்ணதுனால இயேசு கிறிஸ்து பீட்டரை பார்த்து சொல்லுகிறார், இது உன்னுடைய இரத்தமோ மாம்சமோ இதை உனக்கு வெளிப்படுத்தல, என்னுடைய பிதா உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகையால பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. காரணம், உனக்கு வெளிப்பாடு இருக்கிறதுனால உன் கரத்துல நான் ஒரு திறவுகோலை கொடுக்கிறேன். நீ என்னென்ன கட்டுகிறையோ அது பரலோகத்துல கட்டப்படும், நீ என்னென்ன பூட்டுகிறையோ அது பரலோகத்துல பூட்டப்படும். இந்த மாதம் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இந்த மாதம் ஒரு திறவுகோலை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க செய்யறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்ளுவதில்லை. நல்ல கரங்களை தட்டி திறவுகோலை என் கையில, வெளிப்பாடு என் கரத்துல. ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா.
அந்த பாடலை நல்லா ஆடி பாடி நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் மூழ்கி போகவில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. தலைக்கு மேல உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. தலைக்கு மேல எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு தலைக்கு மேல நல்ல கரங்களை தட்டி எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையா விடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீர். புது இருதயம் தந்து விட்டீர். பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர். புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து எங்கள் தேவன் நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் அப்பத்தை எங்கள் கேட்டா கன்மலை ஓ, நீர். அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பானா, மீன கேட்டா பாம்ப கொடுப்பானா, முட்டைய கேட்டா தேல கொடுப்பானா, உள்ளாத தகப்பனே நல்ல அப்பத்தை கேட்டா ஓ, அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பானா, மாதம் மீன கேட்டா பாம்பு கொடுப்பானா, முட்டைய கேட்டா தேல கொடுப்பானா, பொல்லாத தகப்பனே நல்ல இவை அறியும் போது இன்மைக்கும் மறுமைக்கும் பரம தகப்பன் நீதானே. இன்மைக்கும் மறுமைக்கும் பரம தகப்பன் நீதானே. ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும். துதிங்க, துதிங்க. தேவனை உயர்த்துங்க. வந்தோம். அவர் ஆராதிக்க ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும். இரண்டையும் தேவனை தொழில் ஓயாத புகழ்ச்சி, ஓயாத புகழ்ச்சி, ஓயாத தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும். இரண்டையும் தேவனை தொழுக வந்தோம். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தந்தையே, பரலோக
தெய்வம் நீரே. ஓ ராமா காஷேலே ராமா நச்சரமா. உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே. பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே. பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவனை தொழுதிடவே. ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவனை. தலைக்கு மேல கைத்தட்டி ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனவும் நிறைந்த என் தேவனை தொழுத வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனவும் நிறைந்த என் தேவனை தொழுத வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனவும் தேவனை தொழுத வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனவும் Thank you, Holy Spirit. Thank you, Lord Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Lord. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் எது எது இல்லையோ அது இருக்கிறதை போல அழைத்து அவர்கள் உயர்த்தி வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் அழைத்து இருக்கிறது என்று நினைத்து பாத்திரம் நிரம்பி வழிகிற மாதம். Thank you, Holy Spirit. அவருடைய கரங்கள் நிரம்பட்டும், குடும்பங்கள் நிரம்பட்டும். உடைய அபிஷேகத்தினால, உடைய அழனால, உடைய ஆசீர்வாதத்தினால, வாக்கு தத்தத்தினால, பிரசன்னத்தினால, உடைய மகிமையினால நிரம்பட்டும். Thank you, Holy Spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் வீட்டுக்காரனால நான் 15 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். சரியா வீட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டார், பொய் பேசுவார், நல்லா ஏமாற்றுவார். இவ்வளோ ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து நான் இருந்தேன். அப்போ ஏஞ்சல் சீலாமாவை பேசிக்குவாங்க, பொருத்தனை பண்ணுறதை பற்றி பேசிக்குவாங்க. அப்போ நான் நினச்சேன், சரி நம்ம வீட்டுக்காருக்கு நம்மளும் பொருத்தனை பண்ணி ஜோம்பலான்னு சொல்லி நானும் பொருத்தனை பண்ணி ஜோம்பனேன். அதே மாதிரி ஆண்டவர் என் கணவரை ரட்சிக்கப்பட்டார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. போன வாரம் ரொம்ப மழை வந்ததுனால எங்கள் வீடு அந்த ஃபுல்லாக வெடிச்சிருந்துச்சு, அப்படியே கீழே விழுந்துச்சு. பாப்பாவும் நானும் எல்லாம் 7:30 மணிக்கு அங்கே தான் விளையாண்டுருக்காங்க குழந்தைங்க. 10 மணிக்கு தான் விழுந்துச்சு. கர்த்தர் எங்கள் 3 பேர் ஜீவனை காத்தாரு. கோடி கோடி நான் நன்றி செலுத்துகிறேன். இப்போ பிரயாணம் பண்ணும்போது அப்படி தான் வண்டி கிராஸ் ஆகி போகும்போது வண்டி அடிச்சிருக்கும். ஆனால் தேவன் ஜீவனை பாதுகாத்தார். எத்தனையோ விபத்துக்கு ஆபத்து நாச மோசங்கள் அடி மேலே அடி, ஆனாலும் ஒவ்வொரு நாளும் என் தேவன் தான் பாதுகாத்து வந்துட்டுருக்காரு. இப்போ வேலைக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப திகைச்சு போயிருந்தேன். கர்த்தர் எனக்கு எங்கள் ஊர் ஸ்கூலில் வேலை கிடைக்க கிருபை செஞ்ச தேவனுக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன். ஏசாயா எழுதின புஸ்தகம் 59வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அஸ்தமிக்கும்னா மறைகிறது, உதிக்கும் நேரம் வரைக்கும், மறையும் உதிக்கும் நேரம் வரைக்கும் அவருடைய மகிமைக்கு பயப்படுவார்கள். ஒரு கடைசி காலத்துல தேவனுடைய மகிமைக்கு பயப்படுவார்கள். அதாவது சூரியன் அஸ்தமிக்குது, மறையுது, தோன்றும் நேரம் வரைக்கும். அப்படி என்றால் என்ன? அதாவது 24 மணி நேரமும் அதை குறிக்கிறது. சூரியன் மறைகிறது, மறுபடியும் தோன்றுகிற அந்த நாட்களுக்குள், அந்த நாளில் எல்லா மக்களும் கர்த்தருக்கு பயப்படுவாங்க. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது, அந்த வசனம் சொல்லுது, வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இப்போ சோதனையின் காலம், எழுப்புதல் வர்றதற்கு பிறகு அந்த சோதனை காலம் முடிஞ்ச உடனே எழுப்புதல் வந்துடும். கையை வைத்து ஒரு லேலியா சொல்லுங்க. ஒரு நெருக்கம் வந்துட்டா ஒரு விசாலம் வரும், ஒரு கலக்கம் வந்துட்டா ஒரு தெளிவு வரும். அல்லேலூயா. கலக்கத்தை குறித்து பயப்படாதீங்க, நெருக்கத்தை குறித்து பயப்படாதீங்க, சோதனை குறித்து பயப்படாதீங்க. எழுப்புதலின் காலம் வந்துருச்சு. இந்த வசனம் சொல்லுது, வெள்ளம் போல சத்துரு வருவான். அவனால இருக்க முடியாது, சாத்தானால இருக்க முடியாது. ஆமா, ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டா 7 ஆளை பின்மாற்றத்துக்குள்ள தள்ளும்படி
அவன் பலவிதமான ஆலோசனை பண்ணுவான். வெள்ளம் வந்தா ஒரு அழிவுக்கு குறிக்கிறது. அது போல சத்துருடைய கிரியை இந்த நாட்களில் வெள்ளம் போல சத்துரு வரான். மிந்தி யாராவது ஒருவர் சூசைட் பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ என்னன்னா குடும்பமா ஒத்துக்கிறாங்க பாருங்களேன். பிள்ளைகள் கூட +2 படிக்கிற பிள்ளை கூட, காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் கூட இப்படி அப்பா இப்படி அவமானப்பட்டுட்டேன், இனி நம்ம என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம் மகளே, எல்லாம் நம்ம மருந்து குடிச்சு சாவோம். வெள்ளம் போல, அதாவது அட்ரஸ் இல்லாமல் சத்துரு அழிக்கிறான், அங்கங்கே அழித்து கொண்டிருக்கிறான். கடனை நிறையா உங்கள் ஃபோனுக்கே வரும், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் 5 லட்ச ரூபா கடன் வாங்கிக்கோங்க, கொடுப்பானே எவனாது. போலி விளம்பரங்கள், போலி மாயையான உலகத்தில் வந்திருக்கிறோம். இதில் நீங்கள் நானும் உங்களுக்கும் எனக்கும் எச்சரிப்பாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். வெள்ளம் போல சத்துரு வரானா, அவனுக்கு விரோதமாய் அவனை அடியோடு அழிக்க கர்த்தருடைய ஆவியானவர் எந்திரிச்சிருக்கிறார். கையை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க. வெள்ளம் போல சத்துரு வரும்போது அவனை அடியோடு அழிக்க, அவனை இல்லாமல் ஆக்க, அவனுக்கு விரோதம் செய்ய, அவனை தோற்கடித்து ஜெயம் நாட்ட, ஜெயக்கொடி உயர்த்த ஆவியானவர் சபைக்குள்ளே எழும்பியிருக்கிறார். வெள்ளம் போல சத்துரு வருவான், அவனுக்கு விரோதமாய் ஆவியானவர் கொடியேற்றுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த போராட்டம் எனக்கு ஒரு வெள்ளம் போல தான் இருக்கிறது, எனக்கு ஒரு வியாதி வெள்ளம் போல தான் இருக்கிறது. ஆமாம், பிசாசுடைய கிரியைகள் ஒரு வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகிறதுக்கு தான் வருது, அடியோடு அழிக்கிறதற்கு. கவனிக்கிறீங்க? அந்த நேரத்தில் ஆவியானவர் என்ன செய்வாராம்? அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். கையை உயர்த்தி நீங்கள் சும்மா இருங்க. பிசாசை அழிக்கிற வேலை ஆண்டருடைய வேலை, ஆவியானுடைய வேலை, தேவனுடைய வேலை. வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. வியாதி இந்த கடைசி நாட்களில் கண்டுபிடிக்க முடியாத வியாதி வெள்ளம் போல வருதா, அந்த வியாதியை நீக்கி போட, சுகந்தர ஆண்டவர் கொடியேற்றுவார். ஒரு வறுமை, ஆமாம், அதனால தான் கடன் பிரச்சனை. ஒரு வறுமை, தேவை 10,000, ஆனால் கையில் இருக்கிறது 3,000 தான் இருக்கிறது. ஒரு வறுமைக்குள்ளாக முழு உலகத்தையும் சத்ரு அவன் அழித்து கொண்டு இருக்கிறான். வறுமையில் அந்த வறுமையை மாற்றி செழிப்ப தர ஆவியானவர் கொடியேற்றுவார். ஒரு சோர்வு, எதுலையும் ஒரு உற்சாகம் இல்லாதபடி ஒரு சோர்வை விதைக்கிறான். சோர்வை நீக்கி ஒரு உற்சாகத்தை கொடுக்க, ஒரு தெளிவை கொடுக்க ஆவியானவர் கொடியேற்றுவார். எங்க பார்த்தாலும் செய்வனையின் சூழ்ச்சிகள், அந்த செய்வனை கட்ட உடைச்சி ஆவியானவர் ஜெயந்தர கொடியேற்றுவார். மாந்திரிக கிரியைகள், மந்திரவாதனுடைய கிரியைகள் இன்றைக்கு அதை அழிச்சு அதில் மந்திரவாதினுடைய செயல்கள் இல்லாம போகும், ஆவியானவர் கொடியேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாபம், ஆமா, எப்படியோ எங்க வீட்டுக்குள்ள அந்த சுகருங்கிற ஒரு சாபம் வந்துட்டு, பிரஷருங்கிறது வந்துட்டு, ஐயோ வாத வியாதி வந்துருச்சு, என்னென்னமோ சொல்றாங்களே, இது வாத நீருக்கு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றாங்களே, எல்லாம் அன்னைக்கு வேரோடு பிடுங்கும். சரீரத்தில் அற்புதம் நடக்கும், ஆரோக்கியத்தை வர பண்ணுவார், ஆவியானவர் கொடியேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, என்னைக்கு இல்லாத ஒரு ஆவேசம், ஒரு இச்சையின் ஆவி, ஒரு மாம்ச சிந்தையின் ஆவி, எங்க பார்த்தாலும் ஒரு சிந்தை அதுக்கு நேராக போகிறது. இன்றைக்கு ஆவியானவர் அதை வேரோடு பிடுங்கி பரிசுத்த சிந்தையாக கொடியேற்றுவார். மாம்ச கிரியைகள் ஆவியும் அன்னைக்கு அழிக்கப்படும். ஆண்டவர் என்கிட்ட பேசி இருக்கிறார். கையை உயர்த்தி. இப்போ உள்ள காலங்கள் பார்த்தீங்கன்னா பிரிவினையின் ஆவி. ஒரு மாதம் சம்பளம் வாங்கணும்னா நான் தனியாக போகிறேன். ஆமாம், ஒரு 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 கொஞ்சம் திறமை வந்துட்டா நான் அம்மா என்ன அப்பா என்ன நான் பிரிஞ்சு போகிறேன். அந்த பிரிவினையின் கிரியை பிசாசு கொண்டு வர்றான். வெள்ளம் போல சத்துரு பிரிவினையை கொண்டு வரான். அதனைக்கு உடைச்சி ஐக்கியப்படுத்த ஆவியானவர் கொடியேற்றுவார். அல்லேலூயா. ஒரு கொலை வெறியின் ஆவி, கொலை செஞ்சிருவேன், அப்பாவை அம்மாவை கொலை செய்வேன், மனைவியை கொலை செய்வேன். ஒரு கொலை வெறியின் ஆவி கத்தியோடு அலையிறாயா சொல்றாங்க. இன்னைக்கு அந்த கொலை வெறியின் ஆவியை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஐஸை போல அவனை கரைய பண்ணுவார். சோத்திரம். ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற ஒரு பொல்லாத ஆவி. ஒரு பூரணமான பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நான் பெற முடியல, நான் எதிர்பார்த்த என் இருதயத்தின் வாஞ்ச நிறைவேறலையே, என் விருப்பம் நிறைவேறலையே, ஆமாம் என் விதையெல்லாம் கருகி போதே,
அந்த ஆசீர்வாதத்தை சாபமாக்குற, ஆசீர்வாதத்தை தடுக்கிற எல்லா சத்துருடைய கிரிகள் அழிக்கப்படும். தலை நிமிர்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆவியானவருடைய வேலை என்ன வேலைன்னா கொடியேற்றுகிற வேலை. 20ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆமா, அவருடைய நாமத்தினால இன்னைக்கு கொடியேற்றுவார். கொடினா என்ன? ஜெயம் எடுப்பார். பிசாசை அவர் அழித்து ஜெயம் எடுத்தார். வாசிமா. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து, நாங்கள் உம்முடைய ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். எங்களுடைய தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உங்களுடைய ரட்சிப்பினால் மகிழ்ந்து. உங்க நாமத்தை நாங்க அறிஞ்சிருக்கிறோம். நாங்க தோத்து போக மாட்டோம். பிசாசு எங்களை மேற்கொள்ள முடியாது. எங்க குடும்பத்தில் வெள்ளம் போல சத்துரு வர முடியாது. அதற்கு விரோதமாய் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. ஆமா, அவருடைய நாமத்தினால நாங்கள் கொடியேற்றப்படுவோம். ஒரு ஜெய கொடி பறக்கும். இதுவரைக்கும் சத்துரு கொடியை கொண்டு போற ஜெயம் எடுக்கிற மாதிரி வந்திருப்பான். ஆனால் நீ தோற்கடிக்கப்பட்டு இயேசுவின் கொடி, சிலுவை கொடி, ஜெய கொடி, மகிமையின் கொடி, வெற்றியின் கொடி, தமக்கு பயந்தவர்களுக்கு ஒரு கொடியை கொடுப்பேன். அது ஜெய கொடி. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் ஜெய கொடியை உங்க தலையில கர்த்தர் வச்சு தான் அனுப்புவார். ஜெயத்தை கொடுத்து தான் அனுப்புவார். உன் காரியம் ஜெயமாய் முடித்து தான் அனுப்புவார். தோல்விக்கு ஒரு முடிவு கட்டிட்டார். வெள்ளம் போல சத்துரு வரானா, அவனுக்கு விரோதமாய் கர்த்தர் நிற்கிறார். நீங்க விரோதம் செய்யவில்லை, ஆண்டவர் அவனுக்கு விரோதம் செய்வார். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் ஆண்டவராகிய இயேசுவை சந்திக்கிறான். சந்திச்சு சொல்றான், ஐயோ, என் மகனை ஒரு ஆவி பிடிக்குது. அந்த ஆவி தீயிலையும் தண்ணீரையும் தள்ளுது, குதிச்சுக்கிட்டே இருக்குது. இதுவரைக்கும் காணாத பிசாசா இருக்கு. மத்தேயு 17வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அது அடிக்கடி அவனை பாருங்க, ஐயோ, தீயிலையும் தண்ணீர்லையும் அவனை தள்ள பாக்குது, அவனை கொல்ல பாக்குது. இது என்னங்க? உங்க சீசர்ட்ட கொண்டு வந்த சீசருக்கு நீர் வல்லமை கொடுக்கலையோ? இந்த பிசாசு அடங்காதோ? போவையே மாட்டுக்குத. சீசர்கள்ட்ட இயேசுவின் நாமத்தினால பிசாசை துரத்துற வரம் கொடுத்திருக்கீங்களா? நீங்க எங்க சீசர்லாம் தூங்கிட்டு இருக்காங்க? சீசர்ட்ட கொண்டு போன அவர்களால கூடாம போச்சு. மந்திரவாதி கிட்ட கொண்டு போன அவனாலையும் தான் கூடாம போச்சு. ஆனா இந்த பிசாசு இந்த வாலிபனுக்குள்ள வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது சொல்லுங்க? குதிச்சுக்கிட்டே இருக்குது, ஆடிக்கிட்டே இருக்குது. முடிய பிடிச்சி இயேசுவின் நாமத்தினால போனாலும் போக மாட்டேன். உன் பேரன்னு கேட்டாலும் என்னையத்தான் கேட்க, உன் பேரன்னு என்கிட்ட திருப்பி கேட்க. இது போவே மாட்டுது. இது கழிச்சிட்டு தான் கொண்டுட்டு தான் போக முடியும். என் வாலிப மகன் அவன் வேலைக்கு போய் கை நிறைய சம்பளம் வாங்குறத நான் பார்க்கணும். அதை பார்க்க விடாம கொல்ல வந்திருக்குது. அவனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும், அதை பார்க்க விடாம கொல்ல வந்திருக்குது. ஐயோ, என் மகன் ஓடுற பாம்பை காலால மிதிச்சு போடுவானே, அப்படி பையன் இப்போ சொல்லுங்க புத்தி மாறாட்டமா இருக்கிறானே. ஐயையோ, வெள்ளம் போல சத்துரு வந்திருக்குது, உங்க சீசட்டையும் கொண்டு போனேனே, இது கூடாம போச்சே. கவனிங்க, ஆண்டவர் உடனே அந்த பிசாசை விரட்டார். கையை உயர்த்தி இயேசுவால 17வது வசனம் வாசிமா. இயேசு பிசாசை அதட்டினார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. தலைக்கு மேல கையை எடுத்து தட்டுங்க பாப்போம். இது ஒட்டனே ஆடி அலக்கழிச்சு கும்மாளம் போட்ட தீயிலையும் தண்ணீர்லையும் தள்ள பார்க்கிற ஒரு பிசாசு அன்றைக்கே முடிவு கட்டிட்டார் இயேசு. இன்றைக்கு முடிவு கட்டுவார். அல்லேலூயா. ஆமா, பிசாசை பாருங்க, தண்ணீரும் தீயவும் பார்த்திருக்கீங்களா? எதிரடையா தான் இருக்கும். தீய தண்ணியை கொண்டு அணைக்கலாம், இல்லைன்னா தண்ணி தீப்பட்டோன்னு ஆவியா போயிடும். அது ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரடையா இருக்கிறது. தண்ணியும் கொலை செய்யும், தீயும் கொலை செய்யும். ரெண்டுலையும் ஒன்னும் தொடாதபடி ஜீவனையே கொடுத்துட்டார் கர்த்தர். இப்படிப்பட்ட ஒரு ஆக்கினைக்குள்ள வந்திருக்கீங்களா நீங்க? ரெண்டுமே அழிவை குறிக்கிறது. ரெண்டுமே மனிதனுக்கு வருகிற இந்த இது வந்து என் மகனை அதாவது
கொல்ல பார்க்குதுன்னு அவன் தகப்பன் சொல்றான். இந்த ஆவி என் மகனை தீயிலையும் தண்ணீர்லையும் தள்ளி கொல்ல பார்க்குது. சீசட்டையும் கொண்டு வந்துட்டேன், அவர்களாலும் கூடாம போச்சு. ஆமா, யாரால கூடும்? இதுவரைக்கும் கூடாத காரியம் இயேசுவால கூடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாயிட்டு சொல்லுங்க, இயேசுவால கூடும், இயேசுவால கூடும், இயேசுவால கூடும். என் மகனே, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் கூடாதது அல்ல. இந்த பிசாசு வெள்ளம் போல அந்த வாலிபனை அழிக்க வந்துச்சு. ஆனால் இயேசு விடுதலை கொடுத்தார். இன்னொரு பிசாசு, அதை நாம் பார்ப்போம். இது துர்க்கிரியிலே உண்டாக்குற ஒரு சத்துரு. கொலைசீர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். துர்க்கிரிகை, கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை தேவ சமூகத்தில் அண்டி விடாம அந்நியனாக்குறது. இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க முஸ்லிம், இவங்க இந்து, சிதறடிக்கிற ஒரு பிசாசு. அது மாத்திரமல்ல, துர்க்கிரிகையினால் மனசுக்குள்ள சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தமாய் குற்றமற்றவர்களாக கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு கைகளை உயர்த்தி விடலையா சொல்லுங்க. எனக்கு என்ன வெளிச்சம் கிடைச்சது? அதாவது துர்க்கிரிகளை உண்டாக்குற ஒரு சத்துரு, வீட நரகமாக்குறது துர்க்கிரியை. துர்க்கிரியை இவனா இப்படி செஞ்சிட்டான், இவனா இவளா, ஐயோ குடும்பத்தை கற்ற குணசாலின்னு நினைச்சமே, புத்தியுள்ள மகா நினைச்சமே, எதிரடையாய் ஒரு துர்க்கிரியை. கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனத்தில் துர்க்கிரிகளுக்கு ஒரு லிஸ்டே இருக்குது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. இதுதான் துர்க்கிரியை. கடைசி காலத்துல ரகசியமாய் செய்த பாவங்கள் இப்ப வெளியரங்கமா இருக்குது. அதாவது பட்டா பகல போல இருக்குது, எல்லாமே மாறி போச்சு. துர்க்கிரிகை, துர்க்கிரியாகிய சத்துரு. படிமா என்னென்ன கிரியைன்னு? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், மாம்சம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, வெள்ளி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலியன எல்லாம் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இது ஒரு சத்துரு, மனசுல சத்துருவா உண்டாக்குறது. அல்லேலூயா. குடும்பத்துக்குள்ள பல குழப்பங்கள், இந்த மாதிரி காரியங்களை கொண்டு வந்து பணங்களை வீணாக்குறது, ஆரோக்கியத்தை வீணாக்குற ஒரு சத்துரு இறங்கியிருக்கான். ஃபர்ஸ்ட் சத்துரு அது தீயிலையும் தண்ணீர்லையும் தள்ளுகிற ஒரு சத்துரு. ரெண்டாவது ஒரு சத்துரு துர்க்கிரியை உண்டாக்குற சத்துரு. பொல்லாத உலகமாயிட்டு வாலிபர்களை பிசாசு தன் கையில் வச்சிருக்கிறான். இந்த செல் இருக்கு பார்த்தீங்களா, தூங்குற மாதிரி தூங்குறான், தூங்கவே மாட்டுக்கான், தூங்கவே மாட்டுக்கான். 5 மணி 4 மணி 3 மணினாலும் ஊன்மா, தூக்கம் வரல காலங்கள். ஏன்னா செய்தி அப்படி எனக்கு வருது காதில். துர்க்கிரியிலே உண்டாக்குற மனதில் சத்துரு, அவன் ஒரு சத்துரு. கடைசியில் ஒரு சத்துரு, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இன்னைக்கு டக்கு டக்குன்னு மரண செய்தி போறான், திரும்பி வரல, ஆக்சிடென்ட் ஆகிறது. வாசிமா அந்த வசனம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 26வது வசனம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இது ஒரு சத்துரு, இது மரணத்தை கொடுக்கிற சத்துரு. மரணம் தானே கடைசி, அது அவ்வளவுதானே. ஐயோ இந்த வீடு அவனுக்காக கட்டப்பட்டதே, ஐயோ இந்த தோட்டம் அவனுக்காக வாங்கப்பட்டது, எங்க செத்துட்டானே. சத்துரு வெள்ளம் போல வாரான், வெள்ளம் போல வாரான். ஆவியானவர் உனக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஜோர கை தட்டுங்க. ஆவியானவர் சபை முழுவதும் நிற்கிறார், ஆவியானவர் சபை முழுவதும் நிற்கிறார். இயேசுவை பரிசுத்த ஆவியால நிரப்பின ஆவியானவர், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின கர்த்தருடைய ஆவியானவர், ஹல்லேலூயா, உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். ஆமா, பரிசுத்த ஆவியினால இயேசுவை நிரப்பினாராம். பிசாசினாலே பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் இயேசு விடுதலை கொடுத்தார். அப்போஸ்தலர் 10:38 வாசித்தா, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். கவனிங்க, அதே ஆவியானவர்
இங்க உள்ள இறங்கி இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும். ஒரு பக்கம் ஆவியானவர் வரும்போதெல்லாம் நன்மை நடக்கும். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். அந்த வசனம் சொல்லுது, பிசாசினுடைய வல்லமையில, பிசாசுக்கு ஒரு வல்லமை இருக்குது, அதில் அகப்பட்டு சிக்கிக்கிட்டு இருக்கீங்க அந்த சமுதாயம், அந்த உலகம். இதுக்கு விடுதலை தர இயேசு கிறிஸ்துங்க வந்திருக்கிறார். பிசாசின் வல்லமையிலிருந்து ஜனங்களை விடுதலை செய்வார். இனி பிசாசு தோற்கடிக்கப்பட்டான். கையை உயர்த்தி, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் தோற்கடிக்கப்பட்டு மரணம் ஜீவனாய் வரும். ஆமாம், உங்களுடைய சரீர அவயங்கள், ஆமாம், அதாவது கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டுன்னு சொல்கிறாங்க, இப்படிலாம் பிளட்டில் உப்புல இருக்குது, அதெல்லாம் சொல்கிறாங்களா, எல்லாம் இன்னைக்கு சுத்திகரிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனத்தில், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின கர்த்தருடைய ஆவியானவர் உங்களில் வாசமா இருக்கிறபடினால் சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அன்றையும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே, எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே சொல்லுங்க, ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கு ஏதுவான சரீரம் அவயங்கள் செத்துக்கிட்டு இருக்குது. டாக்டர் சொல்லுவாரு, சுண்டு விரல் பிளட் சர்க்குறாங்கள, சக்கரை தின்னுருச்சு, அடுத்து ஒரே வாரத்தில் அந்த விரலுக்கு வரும், இங்க வரும், பிறகு இங்க எடுக்க சொல்லுவோம், காலை இங்க. இன்னைக்கு அது செத்துக்கிட்டு இருக்குது. அதில் ஒண்ணுமே இல்லைங்க, எலும்புல ஒரு சக்தி இல்லை, சும்மா இந்த இரும்பு துரு பிடிச்ச மாதிரி ஒன்றும் இல்லை, முட்டுக்கு கீழே எடுக்கணுமா. இது இன்னைக்கு உயிரடைய போகுது. என்ன அமைதியா இருக்கீங்க? இதுல உயிரடைய போகிறது. அவயங்கள் செத்துக்கிட்டு இருக்குதா? ஆமா, அவயங்கள் செத்துக்கிட்டு இருக்குதான், உயிரடைய போகிறது. வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். நமக்கு எதிரடையாகவும் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்த நடுவில் இராதபடிக்கு துரைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறந்தார். அதற்கு பேரு சிலுவை கொடி. கையை உயர்த்தி, ஒவ்வொரு வீடுகளிலையும் அந்த கொடி பறக்க போகிறது. அல்லேலூயா. வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் உங்களை தொட முடியாது. ஆமே, அந்தகார லோகாதிபதி உங்க வீட்டுக்கு நேராக வர முடியாது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்றுகிறார். 3 கொடியேற்றுவார் பரிசுத்த ஆவியானவர். முதல் கொடி விடுதலையின் கொடியே பரிசுத்த ஆவியானவர் ஏற்றுவார். 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை, கர்த்தரே ஆவியானவர், எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலையும் உண்டு. விடுதலை உண்டு. கட்டப்பட்டு வந்திருக்கிற ஒரு உற்சாகம் இல்ல, உன் முகத்தில் அருள் இல்ல, ஏதோ ஒரு ஆவி உன்னை கட்டி இருக்கிறது, ஏதோ ஒரு கிரிகை உன்னை கட்டி இருக்கிறது, குற்ற மனச்சாட்சியோடுங்க இருக்கிற. ஆவியானவர் இங்க வந்துட்டா போதும், ஆவியானவர் வந்துட்டா போதும், கட்ட அவிழ்க்கப்படும். சிம்சோனை 24 என்ற ஒரு வேசி கட்டி வைத்திருந்தான். பச்சை நாரால் அவன் கட்டப்பட்டிருந்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் வரும் பொழுது தீப்பட்ட சரடு போல உடைஞ்சு போகும். இன்னைக்கு அது நடக்க போகிறது. இன்றைக்கு அது நடக்க போகிறது. கட்டு விலக போகிறது. தீப்பட்ட சரடு போல உன்னை தொடுகிற, உன்னை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் கலண்டு போகிறது. ஆவியானவர் எங்கே அங்கு விடுதலை. கையை உயர்த்தி, ஆவியானவர் விடுதலை தருவார். விடுதலையின் ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். மகனே, செய்வன கட்டில் கட்டப்பட்டிருக்கீங்களா? பிள்ளி சுனிய கட்டில் கட்டப்பட்டிருக்கீங்களா? ஒரு வியாதியின் பெரிய கட்டில் கட்டப்பட்டிருக்கிறேன், இல்லைன்னா என்னுடைய சொத்தை அபகரிச்சு, ஐயோ தலை காட்ட முடியாதபடி என்னுடைய பொருட்களை அபகரிச்சிட்டாங்களே, இப்படிப்பட்ட கட்டில் கட்டப்பட்டிருக்கீங்களா? சனப்பொழுது ஆவியானவர் வருவார். ஆவியானவர் ஜெயம் தந்துருவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்பொழுது ஜெயம் கொடுக்கிற அந்த கட்டு தெரிக்கப்படுகிற நேரம், அந்த வசனம் சொல்லுது, தீப்பட்ட சரடு போல சிம்சோனுடைய கட்டுகள் தெரிக்கப்பட்டதாம். அந்த நிமிஷமே விடுதலையானது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த கட்டுகளை அவிழ்க்கிறார். 2வது,
ஆமாம். ரெண்டாவது, உங்க மேல ஒரு அபிஷேகம் வரும். அபிஷேகம் பிசாசு கொண்டு வந்திருக்கிற ஒரு அடிமைத்தனத்தின் நுகம், ஒரு நுகம் இன்னைக்கு முறிக்கப்படும். ஏசாயா எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 27வது வசனம். அந்நாளில் தோளில் நின்று அவன் சுமையும், உன் தோளிலிருந்து சாத்தான் கொண்டு வந்த சுமையும், உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். பிசாசு கொண்டு வந்த ஒரு நுகத்தடி, மாட்டுக்கு ஒரு நுகத்தை போட்டிருக்கான் பார்த்தீங்களா? அந்த நுகம் போட்ட உடனே அந்த மாடை நடத்துகிற அந்த எஜமான் வழியிலே தான் அந்த மாடு போகும். அது விடுதலை பெற முடியாது. காரணம், நுகம் ஒரு சுமை அந்த கழுத்தில் மாற்றப்பட்டுருச்சு. இந்த பக்கம் எடுத்து ஒரு கயிறை எடுத்து அங்கே ஒரு குச்சியை போட்டான். மாடு கோயமுத்தூருக்கு போகணும்னு நினைச்சா போக முடியாது. மாட்டை நடத்துறவன் சொக்கனூருக்கு போகணும்னு நடத்துவான், சொக்கனூருக்கு தான் போகும். கையை உயர்த்தி, ஐயோ இங்க புல்லு இருக்குது, திங்க முடியாது. அது ஒரு நுகத்தடி. பிசாசு அப்படித்தான், ஆசைகளை நிறைவேற்ற முடியாதபடி அப்படி ஒரு நுகம், அடிமைத்தனத்தின் நுகம். வேதம் சொல்லுகிறது, அபிஷேகம் இறங்கும். அபிஷேகத்தினால அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா, எல்லாம் கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஒரு காற்று வீசும், அபிஷேக காற்று. ஒரு காற்று வீசும், அபிஷேக காற்று முறிஞ்சு போகும். ஆமா, பரிசுத்த ஆவியானவர் காற்றுக்கு ஒப்பனையா இருக்கிறார். பிசாசு ஒரு நுகத்தை பூட்டி அடிமைப்படுத்தி இருக்கிறான். கடவுனார குடின்னு அடிமைப்படுத்தி இருக்கிறான். பணங்கள் எல்லாம் செலவு பண்ணு அடிமைப்படுத்தி இருக்கிறான். ஆமாம், ஒரு நல்ல சாப்பாட்டுக்கு வாங்கி போடாதபடி, மனைவியை நேசிக்காதபடி, தேவையானவைகளை செய்யாதபடி பணம் வருது. ஆனால் அது வீட்டுக்கு இல்லை, வெளியெங்கேயோ போய்கிட்டு இருக்கிறது. அந்த அடிமைத்தனத்தின் நுகம் இன்னைக்கு முறிக்கப்படும். வெள்ளம் போல சத்துரு வருவான், அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவான். அபிஷேகத்தினால எத்தனை பேர் அபிஷேகத்தை நிரம்ப போறீங்க? அபிஷேகம் என்பது மேலிருந்து ஊற்றப்படுகிற ஒரு எண்ணெய். இன்னைக்கு நிமிர்ந்த உடனே உங்க மேல ஊற்றப்படும். உடையும் பாருங்க, உடையும் கட்டு. ஆமா, அவனை அறியாதபடி மனம் திரும்புவான், அவனை அறியாதபடி புது சிருஷ்டியா மாறிடுவான். அதுதான் அந்த சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. போதை இன்ஜெக்ஷன் போட்டவன் பூரா மனம் திரும்பிட்டு வர்ற காலங்கள் இது. அல்லேலூயா. ஆமா, அபிஷேகத்தை நுகத்தடிகளை முறிப்பார் ஆண்டவர். அபிஷேகம் மேலே வரும், நுகத்தடி முறிக்கப்படும். கடைசியில் ஆமா, வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார்னா ஒரு சுட்டெரிப்பினாவி சபைக்குள்ள இறங்கும். ஏசாயா எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிப்போம். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் நியாயத்தீர்ப்பின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்தப்பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கி விடும்போது சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த இனி துன்மார்க்கன் அவன் சொல்ல மாட்டான். சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் இருக்கிற கட்டு நீக்கப்படுது. ஒரு சுட்டெரிப்பின் ஆவி வந்து சுட்டெரிக்கிறது. இந்த ஆவியானவருக்கு பேர் சுட்டெரிப்பின் ஆவி. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இன்னைக்கு ஆவியானவர் இறங்குவார். ஆவியானவருக்கு பேர் சுத்திகரிப்பின் ஆவியானவர், சுட்டெரிக்கும் ஆவியானவர். எங்கு எழும்பி இருக்கிறது வேரோடு சுட்டெரிக்கப்படுவார். ஆமீன். கையை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் பிரயாணம் பண்றார். ஒரு கப்பலை விட்டு இறங்கின உடனே ஒரு விரியன் பாம்பு, விஷ நிறைஞ்ச பாம்பு கையை சுத்திட்டு என்ன பண்ணார் தெரியுமா? தீயில உதறினார். எல்லாம் நினைச்சாங்க, ஆஹா இவன் புயலுக்கு தப்புனான், பெரிய சேதத்துக்கு தப்புனான். ஆனா இவன் குற்றவாளி, இவன் மரணம் இவனை விடலை பாரு. இப்போ குளிர் காயறதுக்காக நெருப்பு மூட்டினான். அங்கிருந்து விரியன் பாம்பு சல்லுன்னு அவனை கொத்திட்டு இப்போ வீக்கம் கண்டு செத்து போவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற போது பிழைச்சிட்டான் பாருங்க. 5வது வசனமா 28:5.
பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுறைந்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. அந்த கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறது. பாருங்க, விரியன் பாம்பு பைபிள் அழகா எழுதியிருக்கிறது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, அந்த தீவார் அந்நியராகி அந்த தீவார் இயேசுவை அறியாத அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்து, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்து, பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று, பலியானது அதாவது மரணமானது இவனை பிழைக்க விடலையே, கூடயே வந்துட்டே பாம்பு கொத்திட்டு இவன் செத்து போவான் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது எல்லாரும் சேர்ந்து 5வது வசனத்தை படிங்க. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க பாப்போம். இதான் வெற்றி, இதான் வெற்றி. கொஞ்ச நேரத்தில் செத்து போவான், வீக்கங்கண்டு செத்து போவான். கையில கொத்துன பாம்பு விரியன் பாம்பு, விஷ நிறைஞ்ச பாம்புன்னு சொன்னாங்க. ஆனால் பவுல் தீயில தள்ளி போட்டான். அது சுட்டெரிப்பின் ஆவி, பரிசுத்த ஆவி. தீயில தள்ளி போடுங்க. ஆமா, கைகளை உயர்த்துங்க. ஆமா, இயேசு சொன்னார், அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமா, தலையில கை வைங்க. அந்த சிலுவை காட்சியை பாருங்க. ஆண்டவராகிய இயேசுவை பாருங்க. சிலுவையிலே சாத்தானை வென்றாரு, அவரை பாருங்க. அந்த கல்வாரியை பாருங்க. அந்த கல்வாரியிலே உன்னுடைய பாவத்தையும் என்னுடைய சாபத்தையும் உன்னுடைய அடிமைத்தனத்தையும் எடுத்தாரு. அதுல தானே வெற்றி வைத்தார். சிலுவையில் தானே வெற்றி சிறந்தார். அந்த சிலுவை உள்ளதை பாருங்க. அந்த சிலுவையிலே ஆண்டவர் ஜெயம் எடுத்ததை பாருங்க. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜெயம் வரும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜெயம் வரும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜெயம் வரும். சத்துரு இனி தலை தூக்க முடியாது. சுட்டெரிப்பின் ஆவி வருது, சுட்டெரிப்பின் ஆவி வருது. செய்வனைகள் சுட்டெரிக்கப்படுது, மந்திரங்கள் சுட்டெரிக்கப்படுகிறது, ஏவுதல்கள் சுட்டெரிக்கப்படுகிறது, நுகத்தடிகள் சுட்டெரிக்கப்படுகிறது, சத்துருடைய கிரியைகள் சுட்டரிக்கப்படுகிறது. இயேசு நல்ல கவனிங்க, கண்ணை மூடி சிலுவை காட்சி ஒரு 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 செகண்ட் நினைங்க, உங்களுக்கு ஜெயம் வரும். கையை உயர்த்துங்க, சிலுவை காட்சியை பாருங்க. சொல்லு ரத்தம் படிந்த இயேசு சொல்லுங்க, வாய்ட்டு சொல்லுங்க, என் பாவத்தை, என் சாபத்தை, என் அக்கிரமத்தை, என் வியாதியை எல்லாம் சிலுவையிலே சுமந்துட்டீங்களே. இனி எனக்கு வியாதி இல்லை, இனி எனக்கு பாவம் இல்லை, இனி எனக்கு துன்பம் இல்லை, இனி சாபமும் இல்லை, இனி மரணமும் இல்லை. இயேசுய மரணத்தை சுமந்துட்டீங்க, சிலுவையிலே சுமந்துட்டீங்க. இதை நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு அடிமைத்தனம் விலகட்டும், நுகத்தடிகள் முறிக்கப்படட்டும், சுட்டரிப்பின் ஆவி வந்து சுட்டரிக்கட்டும். என்னை ஒப்பு கொடுக்க கர்த்தருடைய வல்லமை அப்படி ஜோரா கை தட்டுங்க. ஆவியானுடைய வல்லமை இறங்குது, ஆவியானுடைய வல்லமை இறங்குது, ஆவியானுடைய வல்லமை இறங்குது. சுட்டரிப்பின் ஆவி சர்ப்பங்களை சுட்டரித்துக் கொண்டிருக்கிறது, பிசாசை சுட்டரித்துக் கொண்டிருக்கிறது. இவ எப்பொழுது சாக மாட்டாளா, எப்பொழுது இவ வீடை வித்துட்டு ஓட மாட்டாளான்னு எண்ணிக்கிட்டு இருக்கிற ஆட்களுக்கு முன்னால ஜீவன் வருது. ஒரு சேதம் இல்லாதபடி பவுல் தீயிலே உதறி போட்டார், தீயிலே உதறி போட்டார். தீ வந்து இயேசு கிறிஸ்து தான். ஏமே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இனி மனம் போல வாழாதீங்க. இயேசுவுக்கு பயப்படுங்க, ஆவியானவருக்கு பயப்படுங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, ஆவியானவர் மேல தாகமாயிருங்க. 2 கையை உயர்த்தி இயேசு என் கூட பேசி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் விடுதலை தர போறார். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார். ஜெய கொடியை கொண்டுட்டு வீட்டுக்கு போவேன். ஜெயம் எடுத்தவளோ வீட்டுக்கு போவன கைகளை உயர்த்தி காட்டுங்க நீங்க. அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள ஐபிஎச் சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும்,
மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.